First we'll see regular verbs, அதுக்கப்புறம் irregular verbs போலாம். Regular verbs is nothing but a verb that forms its past tense plus past participle in a simple way. Past participle na என்னங்க by adding ed, d, en, n, t. கரெக்டா? Simple past tense na took, take, took அந்த மாதிரி. So simple past tense past participle simple வேல மாத்துனா அது regular verb. So in the verb oda past forms, are nothing but verb plus d or ed etc. ரெகுலர் வேர்ப்னா என்னன்னா அந்த வேர்ப் மாறாது, அதோட பாஸ்ட் ஃபார்ம்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லயும் வெறும் டிஇடி அந்த மாதிரி ஆட் பண்ணாலே அது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கு போயிடும். The verb will not change. Okay, actually verbல there are three forms, v1 v2 v3. அது தெரியும்ல எல்லாத்துக்கும். v1 னா தான் base form, v2 னா past, v3 னா past participle. Okay, v1 v2 v3 அதான் base three forms. So ஒரு ரெகுலர் வேர்பு அதோட பேஸ் ஃபார்ம் v1ல இருந்து v2வும் v3யும் சேஞ்ச் ஆகும் போது, டென்ஸ் மாறும் போது சிம்பிளி இடி இல்லைன்னா டி அந்த மாதிரி ஆட் பண்ணாலே அது v2 v3 வந்துருமே தவிர வேர்பே மாறாது. அப்படி மாறலைன்னா அது ரெகுலர். ஆஸ்க் v1 பேஸ், ஆஸ்க்டு v2. கிளியரா? டன். ஸோ அப்போ என்ன ஆயிரும், அதோட ரெகுலர் வேர்ப் தான், ஆனால் ஆட் பண்ணும் போது v2 v3ல ed d மட்டும் தான் மாறுதே தவிர the verb itself does not change, therefore it's a regular verb. Okay, அப்போ ரெகுலர் verb definition என்ன? Verb that forms its past tense or past participle in a very simple way by just adding d ed etc. கிளியரா? ஓகே. ஆனா எல்லா இடத்துலயும் டிஓ இடியோ ஆட் பண்ணுமானா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் we add ஸ்பெண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆட் பண்ணுவோம்ல. சில இடத்துல இடி போடுவோம். ஆஸ்க்டு, ஆஸ்க் பிளஸ் இடி பிகம்ஸ் ஆஸ்க்டு. கரெக்டா? லைக் ஓட பாஸ்ட் டென்ஸ் லைக்டு, வெறும் டி தான் ஆட் பண்றோம். அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. பட் the verb ஓட பேஸ் ஃபார்ம் v1 will not change. The past tense will only have an addition of d or ed, therefore it's a regular verb. கிளியரா? ஆனா irregular wordsல verb v1 என்னவோ அதுக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கும் v2 v3. ஓகே, சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் v2 v3க்கு. ட்ரிங்க், drank, drunk மாறிடுச்சுல. drank drunk. பை பாட், பைட் இல்ல பை பாட். அப்புறம் வேற டெல் டோல்டு. ஓகே, திங்க் தாட். ஓகே, அப்படி இல்லாம ஆஸ்க் ஆஸ்க்டு, லைக்டு அந்த மாதிரி மாறினா ரெகுலர். கம்ப்ளீட்டா பேஸ் ஃபார்ம்ல இருந்து வேறையாவே மாறினா அது irregular. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெகுலர் வேர்ப் தான் பார்க்குறோம். ரெகுலர் வேர்ப் இஸ் நத்திங் பட் a verb that forms its past tense or past participle in a simple way by just adding verb plus d ed, therefore it is a regular verb. Okay, yes, next write down rules. Rule 1, v1 to past tense அப்படி வச்சுக்கலாம். ஓகே, v1 to past tense பேஸ் ஃபார்ம்ல இருந்து past tense. v1 பேஸ் ஃபார்ம், v2 past tense, v3 past participle. ஓகே, past participle னா ed ed ஆட் பண்ணும், present participle னா ing ஆட் பண்ணும். ஸோ நம்ம past participle. இப்போ v1 ல இருந்து past tense மாத்திரக்கு ரூல் 1ல ed ஆட் பண்ற கேசஸ் என்னென்ன? ed v1 ல இருந்து ed எங்கெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ask becomes asked, walk walked,
டிஸ்கஸ், டிஸ்கஸ்டு. கரெக்டா? பிரிண்ட், பிரிண்டட். அப்ப மோஸ்டா இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் இடி தான். ரெகுலர் ஃபார்ம் வந்து இடி ஆட் பண்றது தான். ஓகே. ஆனா சப்போஸ் இங்க இருந்து தான் ஆக்சுவலா இதுதான் டிஃபால்ட். டிஃபால்ட்டா இடி ஆட் பண்ணா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ். ஆனா ஆக்சுவலா சப்போஸ் ரூல் 2ல இஃப் V1 or on the base form ends with E, அதுவே ஆல்ரெடி ஈல எண்ட் ஆனா நம்ம இன்னொரு இடி சேர்த்த முடியாதுல்ல. லைக். கரெக்டா? அந்த பேஸ் ஃபார்மே ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா you only need to add what? D. We only need to add E. D. Use, used. Arrive, decide, decided. Okay. So ஈல end ஆச்சுன்னா you only add D. Otherwise you add ED. அதான் அதோட past form. இது ரெண்டும் clear-ஆ? Now what if it ends with Y? Study, studied. ID. Okay. ID. Worry, worried. Worried. அப்ப என்ன பண்றது? Rule 3, Consonant. consonant plus Yல end ஆச்சுன்னா கான்சனன்டாவும் இருக்கணும், Yலயும் end ஆகணும். அப்போ கான்சனன்ட் பிளஸ் Yல ஆட் ஆச்சுன்னா change Y to I, then add ED. Study, எக்ஸாம்பிள் ஸ்டடி. இது வந்து Yல எண்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி கான்சனண்டா இருக்கு. கரெக்டா? Yல எண்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி கான்சனண்டா இருக்கு. therefore what happens? நான் Y-ய I-யா ரீப்ளேஸ் பண்றேன், அப்புறம் ED ஆட் பண்றேன், ஸ்டடி. கரெக்ட்? ஸ்டடி, ஸ்டடீடு. நெக்ஸ்ட் ட்ரை, ட்ரைடு. TRY. ஸோ அதுக்கு முன்னாடி கான்சனன்ட், அதை நான் செக் பண்ணிக்கிறேன். Y-ய தூக்கிட்டு I போடுறேன், அப்புறம் ED ஆட் பண்றேன். ட்ரைடு. worried, WORRY. Yக்கு முன்னாடி R, ஸோ கான்சனன்ட் பிளஸ் Y, WORR. Y-ய தூக்கிட்டு I போட்டு ED போடுறேன். வேற என்ன சொல்லலாம்? bury, buried. ஓகே, அந்த மாதிரி. ரிப்ளை, ரிப்ளைடு. சரி, அடுத்தது vowel பிளஸ் Y-யா இருந்துச்சுன்னா vowel பிளஸ் Y. அப்ப என்ன பண்றது? vowel பிளஸ் Y, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் AY, EY அந்த மாதிரி கான்சனன்ட் இல்லாம எண்ட் ஆகும்போது vowel பிளஸ் Y-வா இருந்துச்சுன்னா do not change the Y, just add Y பிளஸ் ED. அவ்வளவுதான். இந்த I சேஞ்ச் பண்ற கான்செப்ட் அங்க வராது. do not change Y to I, வெறும் ED. ஃபார் எக்ஸாம்பிள் Play. Play. Enjoy. play. Y இருக்கு, Yக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்ல, AEIOU vowel இருக்கு. ஸோ Y அப்படியே வச்சுட்டு ED ஆட் பண்ணா போதும். என்ஜாய், என்ஜாய்டு. அந்த மாதிரி. ஓகே. டன். கிளியரா? இன்னும் ஒரே ஒரு ரூல் எழுதிக்கலாம். ஸ்டாப் என்ன பண்ணுவீங்க? ஆனா டபுள் P போடணும்ல. கரெக்ட் தானே? வெறும் ED ஆட் பண்ண முடியாதுல்ல. ஏன் டபுள் P? வவல் ஸ்டாப்டு அப்படிங்கறனாலயா? இதுதான் பேட்டர்ன். எழுதுங்க. இது வந்து பேசிக்கலா ஒன் சிலபிள் வேர்ட். ஒன் சிலபிள் வேர்டுக்கு மட்டும்தான் இது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாட் யூ ஹேவ் டு ரைட் இஸ் கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் பேட்டர்ன். கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் பேட்டர்ன். கரெக்டா? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் பேட்டர்ன். அப்போ நீங்க வந்து சும்மா ED ஆட் பண்ணா போதும்.
ஃபார் எக்ஸாம்பிள் planned, consonant vowel consonant ed ஆட் பண்ணிருக்கீங்க. plan planned. next jog, jogged, jogged, jogged. last letter will be doubled. cvc இருந்துச்சு அப்படின்னா டபுள் பண்ணி ed அதானே பண்ணியிருக்கோம். you double the final consonant and add ed. cvc இருந்துச்சுன்னா it becomes cvc plus ed. ஓகேவா? இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. cvc பிளஸ் அந்த மறுபடியும் ஒரு c ஆட் பண்ணி ed. இதை தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. இந்த ஃபார்முலா cvc plus c plus ed. and இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்னங்க? v1 கூட நீங்க v2 v3ங்கும் போது சிம்பிளி ed ed வெறும், இல்லைன்னா ied, இல்லைன்னா ed, இல்லைன்னா கான்சனன்ட் பிளஸ் ed இப்படி மாத்தி அதோட v2 v3க்கு போயிடலாமா? அண்ட் மோஸ்ட்லி v2 இஸ் ஈக்குவல் டு v3. பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஆல்வேஸ் ஐடென்டிக்கல். ஆஸ்க் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஆஸ்க்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் v3 ஃபார்மும் ஆஸ்க்டு தான். அரைவ் அரைவ்டு அரைவ்டு. வேற ஏதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கா? தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. பிளான் பிளான்டு பிளான்டு தான். ஸோ என்னாச்சு, இந்த மாதிரி ரெகுலர் வேர்பு ஆஸ்க நம்ம சிம்பிளா இப்படி மாத்தும் போது v2லயும் ஆஸ்க்டு தான், v3லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஆஸ்க்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும். ஸோ v2 and v3 in regular verbs are same. always identical. Always same, always identical. I talked to my friend. Okay. இதுல verb regular verb ஆ irregular verb ஆ? Regular verb. Talk, talked. Okay. I spoke to my friend. Regular ஆ irregular ஆ? புரிஞ்சிருச்சுங்களா? Irregular. Okay. Irregular verb. இன்னொரு example, we decided on a plan. Decide, decided. So regular ஆ irregular ஆ? We Regular. choose a plan. Chose. Irregular. We Irregular. chose, chosen, chose, choose. Okay. irregular. Okay. ரெகுலர் verb clear ஆயிடுச்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ரெகுலர் verbனா ரெகுலர் verb பிளஸ் ed சேர்ந்தா பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துரும். அந்த ed எப்படி சேர்றதுக்கு மட்டும் நம்ம ரூல்ஸ் பார்த்துருக்கோம். என்ன ரூல்ஸ் பார்த்துருக்கோம்? டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே நம்ம டி சேர்த்த முடியும். பட் அதுவே ஃபர்ஸ்ட் ரூல்ல வந்து இஃப் இட் இஸ் எண்டிங் வித் இ நம்ம டி மட்டும் சேர்த்துனா போதும். இஃப் இட் இஸ் எண்டிங் வித் ஒய் அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்தா நம்ம அந்த ஒய்யை தூக்கிட்டு ஐஇடி போடணும். கரெக்டா? இல்ல ஒய்க்கு முன்னாடி வவ்வல் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இடி ஆட் பண்ணா போதும். இல்லனா இந்த சிவிசி பேட்டர்ன் கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் இருந்துச்சு ஸ்டாப் மாதிரினா அந்த கான்சனன்ட்டை ரிப்பீட் பண்ணி இடி போடணும். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் பிகம் யுவர் ரெகுலர் வேர்ப்ஸோட v2 v3 ஃபார்ம். ஸோ v1 ஃபார்மும் v2 v3யும் பேஸ் ஃபார்ம் சேமா இருக்கும். கூட மட்டும் தான் ed ஆட் பண்ணியிருப்போம். v2 v3 சேமா இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கிளியருங்களா? ஓகே. irregular. irregular verb. ஸோ irregular verb என்னது? cannot have the same v1 v2 v3 base. அவ்வளவுதான். irregularல v2 v3 v same எல்லா டைமும் cannot have the same. மோஸ்ட்லி, எல்லா டைமும் கிடையாது, மோஸ்ட்லி. இந்த irregularல கேட்டகரிஸ் இருக்கு. என்ன கேட்டகரினா v1 v2 v3 மூணுமே சேமா இருக்கும்.
கட் 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 கரெக்டா? மூணுலயுமே சேம் தானே? கட்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. கட் கட் கட். இன்னொன்னு புட். ஐ புட்டட நோ. ஷீ புட், ஹீ புட், தே புட், என்ன புட்டுனாலும் புட்டு தான். கட்டு புட்டு. ஹிட். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க மேம் ஹி ஹிட்டட் மீ மேம், அது வெறும் ஹிட் தான். ஹிட். காஸ்ட். காஸ்ட்ல the price of that phone cost at last year, it has always cost too much, it actually cost much, so எல்லாமே காஸ்ட் தான். காஸ்ட் காஸ்ட் காஸ்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி irregularல மூணு சேம் ஒரு கேட்டகரி இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் மட்டும் மேட்ச் ஆகும். v1 v2 is equal to v3 இப்படி இருக்கும். எந்த மாதிரி? v1 v2 v3 மூணு பேஸ் ஃபார்ம் சேமா இருக்காது. v1 v2 v3 பேஸ் ஃபார்ம் வேற, ஆனா v2 v3 மேட்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பை, பாட், பாட். கரெக்டா? பை, பாட், பாட். அப்ப பேஸ் ஃபார்ம் சேம், v2 v3 ரெண்டுமே சேமா இருக்கும். ஃபீல், ஃபெல்ட், 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 ஃபெல்ட். சே, Get. செட், செட். ஓகே. ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட். ஓகேங்களா? Next category, all three forms are different. All three forms are different. Go, went, gone. Correct? இது எழுதிட்டீங்களா? Can I clear? v1 not equal to v2 not equal to v3. Go, went, gone. வேற drink, drank, drunk. Begin, began, begun. Okay. So first என்ன இருக்கும்? First type என்னங்க? v1 equal to v2 is equal to v3. Next v1 not equal to v2 equal to v3. எல்லாத்துலயுமே பேஸ் ஃபார்ம் வந்து மாறிடும், அதனாலதான் அது irregularக்குள்ளேயே வருது. கரெக்டா? இது மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ், மூணுலயுமே ஒட்டுக்கா இருக்கும். இங்க v1 not equal to v2 not equal to v3. கண்டிப்பா v1 ஃபார்ம்லயே இருந்தா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆயிரும், சாரி ரெகுலர் ஆயிரும். மாறதுனாலதான் அது irregular. அடுத்த கேட்டகரி. மேம் மேம் ம். தேர்ட் ஒன்ல டேக் டுக் டேக்கன் வருமா மேம்? புரியலைங்க. டேக் டுக் டேக்கன் v1 நாட் ஈக்குவல் டு v2 நாட் ஈக்குவல் டு v3. எதுல கேக்குறீங்க? மேம் லாஸ்ட் தேர்ட் கண்டிஷன் இல்லைங்க மேம். ம். டேக் டுக் டேக், டேக்கன். டுக், டேக்கனா? ஆ டேக், டுக், டேக்கன் இட் ஆக்சுவலி இஸ் an irregular ஃபார்ம் தான், irregular verb தான். ஓகே மேம். ஓகே. ரைட், ரோட், ரிட்டன் irregular தான். டேக், டுக், டேக்கன். வேற என்ன? ரைட், ரோட், ரிட்டன். see, saw, seen எல்லாமே irregular தான். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம்ல v1 and v3 are same. v1 is equal to v3 and v2 alone will be different. Okay. Example, come, came, come. Become, became, become. Run, ran, run. Then third form, fourth form. First and third form match ஆகும். v1 v3 match ஆகும். v2 will be different. My friend ran a marathon last month. Okay. v2, he has run 5 marathons in total. Past participle, 5 marathon he has run. இப்ப ரெண்டு மேட்ச் ஆகுதா? ஓகே. I run every day, பேஸ் ஃபார்ம்ல. ஓகே. I ran yesterday, v2 past tenseல மாறிடுச்சு. I have run so many times already, v3ல v1 ஆவே இருக்கு. கிளியருங்களா? டன்.
ரீடு ரெட் அது இதுல மேம் எடுத்துக்கலாம். ஷோ ஓகே ரெகுலர் தானே அது, இட் இஸ் ஒன்லி இடி ஆட் பண்றீங்கல்ல. ஷோன் என் தான் ஆட் பண்றீங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு இடி டி என் இஎன் டி என்ன வேணா ஆட் பண்ணலாம்ல. பேஸ் ஷோவா தானே இருக்கு, கரெக்ட் தானே. ஷோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஷோ ஷோடு ஷோன் கேக்குறாங்க. ஷோ ஷோடு ஷோன் கேக்குறாங்க. ஓகே நமக்கு என்ன தெரியும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா இடி ஆட் பண்ணலாம், டி ஆட் பண்ணலாம், இஎன் ஆட் பண்ணலாம், என் ஆட் பண்ணலாம், டி ஆட் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸ்னா இது என்ன லாஜிக்கு, வவல் பிளஸ் கான்சனன்ட். வவல் பிளஸ் கான்சனன்ட்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஜென்ரலா எல்லாமே இடி அந்த கேட்டகரியில. இது பாஸ்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அண்ட் இது வந்து V1. இப்ப V1ல V2ல V3ல வேர்ப் மாறல இல்ல, அப்ப இது ரெகுலரா இர்ரெகுலரா? ரெகுலர். ஓகே தானே ஆஷ்மா? கிளாஸ் கூப்பிடுறேன், நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டு. ரீட் ரெட் இதுல மேம் எடுத்துக்கலாம். எஸ் புரியுதுங்களா, டன். ஓகே ஸோ காமன் இர்ரெகுலர் பி வேர் பீன் ஆர் பி வாஸ் பீன், காமன் இர்ரெகுலர் தானே அது. பி சிங்குலரா இருந்தா வாஸ் போடுவோம், இல்லைன்னா வேர் போடுவோம், அப்புறம் பீன் போடுவோம். ஓகே இர்ரெகுலர். அப்புறம் டூ டிட் டன். நெக்ஸ்ட் ஹேவ் had. இது இர்ரெகுலர்ல V2 V3 மேட்ச் ஆகிற கேட்டகரி. புரிஞ்சிருச்சுங்களா? இப்பதானே எழுதணும் அந்த கேட்டகரி. எந்த கேட்டகரி எழுதணும், செகண்டா? V2 is equal to V3 செகண்ட். ஓகே ஃபைன். ரெகுலர் இர்ரெகுலர் கிளியர்? ஓகே மேம் ரீட் ரெட் மேம் ரீடு ரெட் அது இதுல மேம் எடுத்துக்கலாம். இதுல இர்ரெகுலர்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரீடு ரெட் 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 என்னது இது, இடி ஆட் பண்ணா மட்டும்தான், சிம்பிளர் வேல மாறினா மட்டும்தான் ரெகுலர். இர்ரெகுலர்ல V1 equal to V2 V3 இருக்குல்ல, கட்டு 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 புட்டு புட்டு புட்டு, அதுல தானே இது வரும். ஓகே கிளியரா, டன். சரி இப்போ சிலபஸ் போங்க. சிலபஸ்ல வேர்ப்ஸ் கீழே டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே வேர்ப்ஸ் கீழே டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ், வேற என்ன நம்ம படிச்சோம், அது மட்டும் தான் படிச்சோமாங்க. ஆக்ஷன் லிங்கிங் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் லிங்கிங் வேர்ப் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ், அதோட வேர்ப்ஸ் முடிஞ்சிருச்சு. வேர்ப்ஸ் ஆக்ஷன் லிங்கிங். ஆக்ஷன்னா பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் அதுவே பண்ணும். லிங்கிங்னா சப்ஜெக்ட் நவுன் கூட எது கூட கூட இது மேட்ச் பண்ணும். அப்புறம் வேற என்ன, டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ். வாட் இஸ் டிரான்சிட்டிவ், வாட் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ்ங்க? கம்ப்ளீட் ஆன் இட்ஸ் ஓன். இது கம்ப்ளீட் ஆயிரும். இது இட் நீட்ஸ் அண்ட் direct object to answer what whom after the verb, after the main verb. இதுதான் verbsக்குள்ள வர்றது. verbsனா உங்களுக்கு என்ன தெரியணும், மெயின் verb-ஆன்னு தெரியணும், லிங்கிங் ஆக்ஷன் verb-ஆ லிங்கிங் verb-ஆன்னு தெரியணும், டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா தெரியணும் verb. அடுத்தது உங்க சிலபஸ்ல இருக்கிறது, சாரி ஆம்பி டிரான்சிட்டிவ். சர்டன் வந்து ரெண்டுமே ஆக்ட் ஆகும், ஆம்பி டிரான்சிட்டிவ். இவ்வளவுதான் வந்து verbs அப்படிங்கிற பேஸ்க்குள்ள. அடுத்தது மெயின் verbs ஆக்சிலரி verb. So main verb auxiliary குள்ள, auxiliary-னா helping verb. It can be primary or common helper or model auxiliary, model helper that do not change. கரெக்ட்டுங்களா? இதுதான் அந்த டாபிக். அது கீழே வேற என்ன படிச்சோம், மெயின் verbs கீழே அவ்வளவுதான் படிச்சோம் மெயின் verbs. அதுக்கப்புறம் we did finite and non-finite, finite of non-finite. அந்த finite non-finite குள்ள we did gerund infinitive participle. ஓகே அது வந்து உங்களோட அடுத்த டாபிக்கா அங்க கொடுத்திருக்காங்க. ரெகுலர் இர்ரெகுலருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள். நம்ம நான் ஃபைனைட் இன்ஃபைனைட்டை படிச்சுட்டு ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் இன்ஃபினிட்டிவ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் வி டிட் இப்போ ரெகுலர் இர்ரெகுலர். ஓகே ஸோ வேர்ப் ஒரு டாபிக், மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் ஒரு டாபிக், ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் ஒரு டாபிக், இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள். 7 டாபிக் இதுல கவர் ஆயிருக்கு. ஏன்னா கம்மா போட்டிருக்காங்க, அதனால 7 டாபிக் இது லிஸ்ட் அவுட் பண்ணா அப்படிதான் டாபிக் வைஸ் போட்டா 7 டாபிக். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சிருக்கோம்.
ஓகே, டன், கிளியர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா, வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் தான் இன்ஜின் ஆஃப் த சென்டென்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எழுதிட்டேன். இன்ஜின் சரியா இருந்தா கரெக்டா டைரக்ஷன்ல போகும். இன்ஜினை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் மேட்ச் ஆகாது. ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் டு அனலைஸ் திஸ் அண்ட் லேர்ன் அண்ட் கம் டு அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். இதுதான் வேர்ப், இதுதான் ஆக்சிலரி, இதுதான் லிங்கிங், இதுதான் ஹெல்பிங், இதுதான் லிங்கிங்கும் ஹெல்பிங்கும் வேறங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ்னா என்ன, ஃபைனைட்னா என்ன, நான் ஃபைனைட்னா என்ன, ரெகுலர்னா இரெகுலர்னா என்னங்கிறத கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ஒரு 2 ஹார்ஸ், அன்னைக்கு ஒன்லி விட 2 ஹார்ஸ் ஆஃப் கிளாஸ் இல்லையா, செலிப்ரேஷன் முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு 2 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஒரு 7 டாபிக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 7 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம்னா ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் 1 ஹார் நீங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்து அது கூடவே ஒரு 2 பேஜ்ல கம் டு அ கன்க்ளூஷன். நீங்க திருப்பி திருப்பி பார்த்தாலே ஞாபகம் வர மாதிரி ஸ்கெலிட்டன் போட்டு எழுதுங்க. தயவு செய்து 2 பேஜ் விட்டுருங்க வேர்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த வேர்ப்ல ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் யூ வில் கெட் கரெக்ட். ஏன்னா வேர்போட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பிரசன்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர் டென்ஸ் என்ன, டென்ஸ் படிக்கும்போது தெளிவா படிச்சா டென்ஸ் கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். வேர்பை இந்த டென்ஸ்ல எப்படி மாத்தணும், அந்த டென்ஸ்ல எப்படி மாத்தணும்னா டைரக்ட் இன்டைரக்ட் முடிஞ்சிரும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல டூயர் ஆஃப் த ஆக்ஷனை ரிசீவர் ஆக்ஷனா மாத்தினா அது முடிஞ்சிரும். நான் வேர்ப்ஸ்க்கு 2 கிளாஸ் நம்ம போட்டு ஸ்பெண்ட் பண்ணது காரணம் ரிலேட்டட் டு எவ்ரிதிங் அப்படிங்கறதுனால தான். ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன்ல எஸ்விஓஏவா எஸ்விசியா என்னவோ அது எல்லாமே. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு லீவ் 2-3 பேஜஸ், ஸ்பெண்ட் 1 ஹார் அண்ட் எல்லாமே படிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதி படிச்சிருக்கணும். அப்பதான் வேர்ப் என்ன, அட்ஜெக்டிவ் என்ன, நவுன் என்ன, அட்வர்ப் என்னன்னு புரியும். ஓகே, இதை முடிச்சிடலாம். அடுத்தது கொஸ்டின் டாக்ஸ். கொஸ்டின் டாக் ஷால் வி ஸ்டார்ட் ஆர் டூ டுமாரோ மார்னிங்? டுடே ஸ்டார்ட் பண்ணிடலாமா எவ்ரிபடி, ஆர் டுமாரோ? வேர்ப்ஸ் Tomorrow, ma'am. Tomorrow, ma'am. கொஸ்டின் டாக் வேணும்னா வீல் ஸ்டார்ட், இல்லனா வீல் டூ டுமாரோ மார்னிங். இல்ல வேர்ப்ஸ் யாரெல்லாம் தரோவா படிச்சு, லைக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வேர்ப்ஸும் எல்லாரும் படிச்சிட்டீங்களா தரோவா? இல்ல மேம் இன்னைக்கு நைட்டு தான் படிக்கணும் அப்படி இருக்கீங்கன்னா வீல் ஸ்டார்ட், வீல் டூ டுமாரோ. இல்லைன்னா இட்ஸ் ஸ்மால் டாபிக், ஐ திங்க் வீல் டூ இன்னொரு 1 hour 5:30 5:40 முடிச்சிடலாம். No, ma'am. சரி, கொஸ்டின் டாக்ஸ் அப்ப நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து வேர்ப்ஸ் முடிச்சிருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தயவு செய்து முடிச்சிருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வேர்பும் தரோ பண்ணிருங்க. அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நடுவில் இருக்கிறது பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட் வேர்ப்ஸ் இந்த 7 டாபிக்கும் தரோவா முடிச்சுட்டு நாளைக்கு கொஸ்டின் டாக் வந்தீங்கன்னா கொஸ்டின் டாக்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்லயே நான் ஒன்னு கேட்பேன். எங்க கேட்பேன், ரூல்ல கேட்பேன். யூ லிவ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. டோன்ட் யூ அப்படின்னு நம்ம கொஸ்டின் டாக் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுல ஆக்சிலரி வேர்ப் இருக்கா இல்லையா? அங்க ஆக்சிலரி வேர்ப் இருந்தா இந்த கொஸ்டின் டாக் வேணும், இல்லைன்னா இந்த கொஸ்டின் டாக் வேணும். நீங்க ரூலே இருக்கு கொஸ்டின் டாக்ல. நம்ம இத்தனை வருஷம் கிராமர்ல நம்ம ரூல் வச்சு கொஸ்டின் டாக்ஸ் படிச்சதே இல்ல. பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் கொஸ்டின். ஆனா இந்த தடவை எனக்கே பயமா இருக்கு. ஸோ நம்ம டீட்டெயிலா ரூலோட தான் படிக்க போறோம். ஸோ அதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், main verb, auxiliary verb எல்லாம். So today we are almost winding up by 20 minutes, half an hour early. But அது வந்து verb நீங்க தரவா முடிச்சிருங்க. நாளைக்கு காலைல 6:30க்கு we will do question tag and கூட இன்னொரு டாபிக் முடிச்சிடலாம். ஏன்னா question tag I think we'll finish in 1 hour 45 minutes. அதுக்கப்புறம் we'll start sentence pattern. Okay, sentence pattern நாளைக்கு முடிச்சிடலாம். Time I think we will be able to finish sentence pattern also. Okay, done. சரிங்களா? Please verbs மட்டும் முடிச்சிருங்க. Sunday you have to write test verbsல and question tags. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you. Bye, ma'am. Bye. Thank you.